அவர் அதிமுகவை அமித்ஷா திமுகவை மாற்றி எத்தனை வருஷம் ஆகிட்டது? நீட்டு தேர்வா எதிர்ப்பு அப்படின்னாரு. சரி, நீட்டு தேர்வு நீங்கள் பெற்று தர வேண்டியதானே? திமுக கையால் அவங்க அப்பா சொல்ல போனால் விடியா திமுக அரசு அப்படி தான் டைட்டில் போடுறாங்க. விடியா திமுக அரசு கையாளாத ஸ்டாலின் கவர்மெண்ட்டு முடியலல்ல. இப்போ உங்களுக்கு இணக்கமாக தானே இருக்கிறீங்க, ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே இருக்கிறீங்க. அவங்க கட்சியை காவுடுக்க அளவுக்கு வந்துட்டீங்கல்ல. இப்போ அமித்ஷாட்ட பேசி மோடிகிட்ட பேசி தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு தந்துருங்களேன். அது செய்ய மாட்டாங்க. ஆனால் இதில் கையெழுத்து போடுவார், காஷ்மீருடைய சட்டமன்றத்தை வந்து என்ன செய்யணும், டிசால்வ் பண்ணணும் அப்படின்னு அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சர் தீர்மானம் வைக்கிறார். இப்போ என்ன செய்யறாரு, ஓடி போய் கையெழுத்து போடுறாரு. உனக்கு என்ன அவசியம் வந்துட்டு? காஷ்மீருடைய அந்த சட்டசபையை டிசால்வ் பண்ணணும், அதாவது யூனியன் டெரிட்டரியாக மாற்றணுங்கிற தீர்மானத்தில் நீ போய் கையெழுத்து போடுற? அந்தளவுக்கு அடிமை சாசனமா? மோடியா லேடியா வாழ்ந்து சவால் விட்ட அந்த ஜெயலலிதா அம்மா இருந்த அந்த சீட்டில் உட்கார்ந்து கொண்டு, அந்த பொதுச்செயலாளர் சீட்டில் அமர்ந்து கொண்டு நீங்கள் இப்படி செய்யலாமான்னு கேட்குறோம். சிஏஏ என்ஆர்சி சிறுபான்மையின் பாதுகாப்பு தானே எடப்பாடி. சிஏ என்ஆர்சியாக கையெழுத்து போட்டிங்க. வேளாண் திருத்த சட்டம், நான் விவசாயின்னு சொல்கிறாரு எடப்பாடியார். ஏன் வேளாண் திருத்த சட்டம் போய் கையெழுத்து போட்டிங்க? வேளாண் திருத்த சட்டம் வந்து விவசாய ஊக்கம் சட்டமா? டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்கிறான் விவசாயி, ஒரு விவசாயிகளுடைய மகன் என்று சொல்லி கையெழுத்து போடுறாரு. அப்போ எடப்பாடியார் பொறுத்த வரைக்கும் அவரை பாதுகாக்க வேண்டும். அவருக்கு இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள் கேஸுகளை என்ன செய்யணும், அதை பாதுகாக்கணும். எந்த நிலைமைக்கு நாங்கள் இறங்கிடுவோம் அப்படின்னு இறங்கி இன்றைக்கி வந்து டிடி விட்டாச்சு, சசிகலா அம்மா வெளியே விட்டாச்சு, ஓபிஎஸ் வெளியே விட்டாச்சு, யார் என்ன செங்கோட்டையனை வெளியே விட்டாச்சு. இனி யார் வெளியே போகிறான்னு தெரியல. அதில் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல அளவுக்கு நான் வந்து திறந்தாலும் நான் போகலை. நான் மாநில ஒரு சிலராக இருக்கிறேன். அதனால் எடப்பாடியார் வந்து திருந்த வேண்டும். நாங்கள் அவங்களை கரிசனமாக சொல்கிறோம், நாங்கள் கரிசனையாக சொல்கிறோம். எங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட நீங்கள் எங்களுக்கு எதிரி கட்சி கிடையாது. ஆனால் நீங்கள் எதிரியோட கை போட்டுருக்கிறீங்க.